ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு பாஜக உறுப்பினர் சேர்க்கை 10% உயர்ந்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பயங்கரவாதிகளுக்கு எதிரான போரில் வெற்றி பெற்றதற்கு பிரதமருக்கும் ராணுவ வீரர்களுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக பாஜக சார்பில் சென்னை எழும்பூரில் சிந்தூர் பேரணி நடைபெற்றது. இதில் பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், குற்றம் பாகிஸ்தான் பக்கம் இருப்பதால் எந்த நாடும் ஏன் இந்தியா தாக்குதல் நடத்துகிறது என கேட்கவில்லை என கூறினார். வேறு யார் வேண்டுமானாலும் வாலாட்டலாம். நரேந்திர மோடி அவர்களிடம் போய் வாலாட்டினால் வாளை ஒட்ட நறுக்குவது மட்டுமல்ல, குடிப்பதற்கு கூட உனக்கு தண்ணீர் கிடைக்காது. சிந்து நதி தண்ணீர் உனக்கு கிடைக்காது. உன்னுடைய ஏடிஎம் பேங்க்ல நீ பணம் எடுக்க போனா பணம் கிடையாது. IMF இன்டர்நேஷனல் மானிட்டரிங் ஃபண்ட் உனக்கு பணம் தர மறுக்கிறது, உனக்கு கடன் தர மறுக்கிறது. காரணம் மோடி எடுத்த 12 நாள் நடவடிக்கை. பாஜக கூட்டணியில் தொடர்வது குறித்து ஓ பன்னீர்செல்வம் முடிவு செய்வார் என அவரது ஆதரவாளரான என்னோட பிசினஸுக்கு GST நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே GST எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ். முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் OPS தலைமையிலான அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய வைத்திலிங்கம், பாஜக கூட்டணியில் தங்களை தவிர்க்க முடியாது எனவும் குறிப்பிட்டார். பாதசாரிகளுக்கான நடைபாதைகள் முறையாக இருப்பதை உறுதி செய்ய மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் வழிகாட்டுதல்களை உருவாக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடைபாதைகளில் ஆக்கிரமிப்பு, முறையான நடைபாதைகள் தொடர்பான மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மக்களுக்கு முறையான நடைபாதைகள் இருப்பது அவசியம் என்று குறிப்பிட்ட நீதிபதிகள், மாற்றுத்திறனாளிகளும் பயன்படுத்தக்கூடிய வகையில் நடைபாதைகள் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தினர். மேலும் நடைபாதைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும் எனவும் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.